எல்பிஜி தட்டுப்பாடு இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அப்போது ஆன்லைனில் புக் பண்ணுற அந்த சிஸ்டம் ஏன் ஃபெயில் ஆயிருக்கு? முதல்ல அதுக்கு 25 பதில் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பல இல்லைங்க. இடங்கள்ல புக்கே பண்ண முடியலன்ற மாரி கேஸ் தான் இருந்துச்சு. புக்கிங்க்கு ஒரு ஆன்லைன் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஆன்லைனில் போனீங்கன்னா அந்த 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 சிஸ்டமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது வந்து தற்சமயம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லைன்னு ஏன் வருது? நேத்துலேருந்து நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இல்ல ஆல்ரெடி நான் போன வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணது. எனக்கு 2, 3 டேஸ் பிஃபோரே டிஸ்பேட்ச் ஆயிருக்க வேண்டியது. அதுவே இன்னும் எனக்கு டிஸ்பேட்ச் ஆகல. அதாங்க நேத்துலேருந்து அந்த ஃபோன் வந்து தற்சமயம் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது அப்படின்னா, எத்தனை நாள்? நேத்துலேருந்து இன்னைக்கு வரையும் காத்தால வரையும் அதே மாரி போயிட்டுருக்குங்க. அப்போ அந்த அந்த பிரச்சனை அப்போது எதையுமே நீங்கள் புக் பண்ண விரும்பலைன்னா, அப்போ உங்ககிட்ட ப்ரொடக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். வேறு என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து, பிரச்சனை இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்க பிஜேபி ஆட்கள்? நயினா நாகேந்திரன் சொல்றார், நானே ஒரு எல்பிஜி டீலர் அப்படின்றார். உங்கள் வீட்டில் எல்பிஜி டீலர்னா நீங்கள் 10 சிலிண்டர் கையில் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. வெளியில் மக்களை கேட்டால் தானே தெரியும் புக் பண்ணிட்டு எத்தனை நாள் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. டீ கடை, ஹோட்டல்ஸ் இதுலயுமே இது கமர்ஷியல் வந்து சர்வீஸ் கிடையாது. வீட்டு சிலிண்டர் பிரச்சனை வந்து இனிமே தான் வரும். அது அதோட விஷயம், அதோட எஃபெக்ட் வந்து அடுத்த வாரம் தான் தெரியும், அதோட பாதிப்பு. இப்போது நேற்றுலேருந்து இந்தியா முழுக்க கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, அதோடைய பாதிப்பு, அது கிடைக்காதனால பாதிப்பு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லாரிகள் வந்து வெயிட் பண்ணிட்டு ஃபில்லிங் பாயிண்ட்டில் எது கமர்ஷியல் சிலிண்டரே ஃபில்லப் பண்ணாத வச்சுருக்காங்க. அப்போ ஏன் ஃபில்லப் பண்ணாத வச்சுருக்கீங்க? உங்களுக்கு கேஸ் வரத்து இருந்தால் தானே முதல்ல வந்து கேஸை வந்து வரணும், ஷிப்மெண்ட் வரணும்ல உங்களுக்கு. ஷிப்மெண்ட் வந்தால் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்கு வரலைன்னா இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ முதல்ல கமர்ஷியலை ஒழிக்கிறீங்க. கமர்ஷியலை ஹோட்டல்ஸுக்கு கொடுக்குறத கமர்ஷியல் நிறுத்தினீங்கன்னா, கமர்ஷியல்ன்றது வெறும் ஹோட்டலில் சாப்பிடாத இருக்கிறது மட்டும் கமர்ஷியல் இல்லைங்க. ஏன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகும்.